என்ன தங்கம்? என்னது? என்ன தங்கம்? என்னடி சாமி? சாமி என்னடிய பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பனிக்கூட்டம் அதிசயம், பப்புக்குள் ஒளிந்திருக்கும் நறுமணம்தான் அதிசயம், பப்புவின் வாயில் உள்ள ரோஸ் நிறம்தான் அதிசயம், பப்பு வாய்த்திருந்தால் இசை ஒரு அதிசயம். அன்னாடி வேணும் போய் பால் வாங்கியாந்து 5 முட்டை அவிச்சு உனக்கு 4 மஞ்சள் கரு நான் கொடுக்குறேன்னா இல்லையா பாரு. என்ன ஏன்டின்னு கேளு. டெய்லியுமே மீன் திங்க முடியுமா பப்பு? பசி வந்துட்டு அப்படியே கொஞ்சிரி. என்ன முகம் கோபமாக இருக்குமா? குரலில் நடிக்கிறாம்மா அவன். வா வாடிய மயிலு, வாடிய மயிலு. இப்போ பாருங்க, எங்கள் பப்புக்காக முட்டை அவிக்கலான்னு போனால் அவன் வந்து மேலே ஏறுறான். பசி ரொம்ப இருக்குதான் அவருக்கு, உயிர் போதான் பசி. அதனால் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பச்சை முட்டை அடிப்போம் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அதனால் தானே குடிக்க மாட்டார். ஆனால் ரொம்ப பசிக்கு தான் அவருக்கு. ரொம்ப பசியாக இருந்தால் சமத்தா குடிச்சிடுவான். ஒன்றும் இல்லை, ஒன்று மருந்து இல்லைப்பா, மருந்து இல்லை தங்கப்பிள்ள. முட்டை தானே, முட்டை குச்சிருடி தங்கமே. இங்கே வருமா சொல்லலாம் நீ மயிலு, நீனு மயிலு இல்லை நீனு. என்ன பசிக்குதுன்னு சொன்னீங்கண்ணா? ஆயா வேற எம்மா நாழி புள்ள தாங்கும், எம்மா நாழி புள்ள தாங்கன்றாங்க. வேணுமா வந்து ஆஸ்மாவில் பட்டினி கிடந்த புள்ளை மாரி. நேற்று காலையில் தொடங்கி இன்னைக்கு காலையில் வரைக்கும் ஃபுல் கட்டு கட்டுனேன். இங்கே பாரு, கையாலையும் உதைப்பான், காலாலையும் உதைப்பான். முட்டை குடிக்க யாருன்னா இப்படி கஷ்டப்படுத்துவாங்களா பப்பு? கொஞ்சமா அவ்வளவுதான். தங்கமா குடிச்சிட்டாடே தம்பி. ஒன்னெல்லாம் ஒரு போடு போட்டா என்ன? எலியை கொண்டாந்து திங்கிறான்ற, சிக்கன் வாங்கி வச்சா திங்கிறான்ற, முட்டை குடிச்சா மட்டும் ஓக்காளிக்கிற. மகாலட்சுமி வந்து போயிருக்கா. என்ன எனக்கு ஸ்வீட் எதுவும் கிடையாதா? வீட்டுக்கு வா, விருந்தே வைக்கிறேன். ஏந்தியம்மா ஒரு வாய்னா கொஞ்ச நாள் கழிச்சு பால் குடிக்கிறான். அதே போய் பால் வாங்கிறோம் போ. மாமா வீட்டுல என்ன ஒரு வேலை கூட செய்ய விடாதுங்க. மொத்த வேலையும் என் மாமியாரும் நாத்தனாருமே முடிச்சிடுறாங்க. நான் சாப்பிட்டு